நாடு முழுவதும் 21 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் நாளை முதல்கட்ட மக்களவை தேர்தல். 102 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான இறுதிக்கட்ட பணிகளில் தேர்தல் ஆணையம் மும்முரம். தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய 40 மக்களவை தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல். தங்களது எம்பிக்களை தேர்ந்தெடுக்க ஆர்வத்துடன் காத்திருக்கும் கோடிக்கணக்கான வாக்காளர்கள். தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தீவிரம். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாகனங்களில் எடுத்துச் செல்லப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தை அடுத்த போதைமலைக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்படும் பணி. சாலை வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு சுமார் 7 கிலோமீட்டர் தூரம் தலை தோளில் சுமந்து எடுத்து செல்லப்பட்டன. மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க வசதியாக சென்னை மற்றும் பிற ஊர்களுக்கு பயணிக்க இன்று 10,214 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். வாக்களித்துவிட்டு பணியிடங்களுக்கு திரும்பவும் சிறப்பு பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை ஏற்பாடு. நாளை தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு திரையரங்குகளின் அனைத்து காட்சிகளும் ரத்து. வாக்காளர்கள் வாக்களிப்பதை தவறவிடக்கூடாது என்பதால் அறிவிப்பு. நாளை நடைபெறும் முதற்கட்ட மக்களவைத் தேர்தலில் களம் காணும் 8 மத்திய அமைச்சர்கள். எல் முருகன், நிதின் கட்கரி, கிரண் ரிஜிஜு உள்ளிட்டோர் போட்டி. காஷ்மீரில் மலை கிராமங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லும் பணி. துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்புடன் ஹெலிகாப்டரில் அதிகாரிகள் பயணம். மகாராஷ்டிராவின் கச்ரோலி உள்ளிட்ட பகுதிகளில் நாளை தேர்தலை ஒட்டி மோப்பநாய் உதவியுடன் உச்சக்கட்ட கண்காணிப்பு. நக்சல் அச்சுறுத்தல் மிகுந்த பகுதிகள் என்பதால் துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் பாதுகாப்பு. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு பிரதமர் மோடி கடிதம். மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்து ஒவ்வொருவருக்கும் தனியாக கடிதம் எழுதிய பிரதமர். தருமபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணிக்கு பிரதமர் மோடி கடிதம். வலிமையான அரசு அமைய நாளை நடைபெறவுள்ள தேர்தலில் வெல்ல வேண்டும் என வாழ்த்து. மக்களவைத் தேர்தலில் உங்களது அயராத உழைப்பு நிச்சயம் வெற்றியை தேடி தரும். பெரம்பலூர் தொகுதி IJK வேட்பாளர் பாரிவேந்தருக்கு பிரதமர் மோடி வாழ்த்து கடிதம். கோவை மாவட்டம் புலுவப்பட்டியில் டீ கடையில் வைத்து பணம் விநியோகிக்க ஏற்பாடு. ஆலந்துறை பாஜக மண்டல தலைவரிடமிருந்து 81,000 ரூபாய் பணம், பூத் ஸ்லிப்கள் பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் அதிரடி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பணப்பட்டுவாடா என புகார். பணத்தை பிரித்து கொடுத்து வாக்காளர்களுக்கு கொடுக்க சொல்வது போன்ற வீடியோ வெளியானது குறித்து விசாரிக்க கோரிக்கை. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே தபால் ஓட்டளித்து வீடியோ வெளியிட்ட CRPF காவலர். மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 54,680 ரூபாய்க்கு விற்பனை.
சென்னையில் அசோக் நகர், அண்ணா நகர், நுங்கம்பாக்கம், சைதாப்பேட்டை உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்ற புகாரின் பேரில் அதிகாரிகள் ஆய்வு என தகவல். கனமழையால் அமீரகம் செல்லும் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து பயணிகள் அவதி. சென்னை விமான நிலையத்தில் விமான நிர்வாக அதிகாரிகளுடன் வாக்குவாதம். ஈரோடு மாவட்டம் திம்பம் மலைப்பாதையின் 15வது கொண்டை ஊசி வளைவில் கவிழ்ந்த சரக்கு லாரி கர்நாடகா நோக்கி சென்ற போது பாரம் தாங்காமல் சாலையிலேயே கவிழ்ந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சல்மான் கான் வீட்டின் முன் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் லாரன்ஸ் பிஷ்னோய் கும்பல் வழங்கியுள்ளதாக போலீசார் தகவல். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் பகுதியில் பீகாரை சேர்ந்த நபர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொலை. பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து தீவிர தேடுதல் வேட்டை. என்னுடைய மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் விராட் கோலி தான். UPSC தேர்வில் வென்று 3ஆம் இடம் படித்த டொனூரு அனன்யா ரெட்டி நிகழ்ச்சி. IPL கிரிக்கெட் தொடரின் 32வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி. குஜராத் டைட்டன்ஸ் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். IPL கிரிக்கெட் தொடரின் 33வது லீக் போட்டியில் மும்பையை எதிர்கொள்கிறது பஞ்சாப் அணி. மொஹாலியில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் போட்டியின் இரு அணிகளும் பல பரீட்சை. மனம் மயங்கும் காஸ்டியூமில் நடிகை சமந்தாவின் புதிய போட்டோஷூட். இன்ஸ்டாவில் வெளியிட்ட போட்டோக்களுக்கு ரசிகர்கள் லைக்ஸ் மழை. இரண்டாயிரத்தி 24ஆம் ஆண்டிற்கான டைம்ஸின் செல்வாக்கு மிகுந்த 100 நபர்கள் பட்டியலில் இடம் பிடித்த நடிகை ஆலியா பட். இந்திய வம்சாவளி நடிகர் தேவ் பட்டேல் மற்றும் மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் இருக்கும் பட்டியலில் இடம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவின் 6ஆம் நாள் உற்சவம் கோலாகலம். வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்த மீனாட்சியம்மன்.